கண்ணாடி வீட்டில் சவுத் டைரக்ஷனில் வச்சா ஆபத்து வருமா? ஆமாம், சத்தியமாக ஆபத்து வரும். எஸ்பெஷலி இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது, இந்த உயிர் போகிற காரணங்கள், இந்த உயிர் போகிற ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். அதாவது கண்ணாடி சவுத் டைரக்ஷனில் நம்ம வீட்டில் வச்சா. வணக்கம், நான் சத்யசீலன். இந்த வீடியோவில் நான் முக்கியமான இந்த வாஸ்து டிப்ஸ், எஸ்பெஷலி கண்ணாடியை பற்றி தான் பேச போகிறேன். இங்கே வைக்கக்கூடாதுன்னு. நம்பர் 1, உங்கள் வீட்டில் சவுத் டைரக்ஷனில் தயவு செய்து கண்ணாடியை வைக்காதீங்க. ஓகேயா? இரண்டாவது, தூங்குற அறையில் நீங்கள் தூங்கும் போது ஃபேஸிங் பண்ணுற மாதிரி கண்ணாடியை வைக்காதீங்க. முடிஞ்சால் தூங்குற ரூமில் கண்ணாடி தேவையில்லை. கண்ணாடி வைக்கிறதுக்குன்னு ஒரு மேக்கப் ரூம்னு இருக்கும், அங்கே உங்கள் மேக்கப் ஜாமான், உங்கள் கண்ணாடி ஜாமான் நீங்கள் தாராளமாக வைங்க. அடுத்தது, இந்த கிச்சனில் சமைக்கிற இடத்துல கண்ணாடி தயவு செய்து வைக்காதீங்க. ஃபயர் எலமெண்ட்டும் கண்ணாடியும் ஒத்துக்காது. ஓகேயா? இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸ். அப்போ கண்ணாடியை இங்கே வைக்க முடியும். கண்ணாடிக்கு வந்து பெஸ்ட் டைரக்ஷன் வைக்க பார்த்தீங்கன்னா நார்த்து, நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட், இந்த 3 டைரக்ஷனில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெல்த்து, ஹெல்த்து, ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே உங்களுக்கு பெருகும். சரியா? ஸோ நம்ம தவறான ஒரு விஷயங்கள் செய்யும் போது, எல்லாமே ஒரு தவறான ஒரு சூழ்நிலைகள் நடக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? யாரோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, என்னமோ நடக்குது, என்னமோ தப்பாகவே இருக்குது. ஏன்னா நம்ம எதுவும் கரெக்டாக செய்யலை. ஸோ நம்ம கரெக்டாக செய்யாதனால தான் அந்த பேட் வைப்ரேஷன் நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமானது, இப்போ நம்மளோட வீட்டில் வந்து ஒரு ப்ரேயர் அறைன்னு ஒன்று இருக்கும். ஓகே? ஸோ வீட்டில் ஒரு ப்ரேயர் அறைன்னு இருந்தால் இந்த மாதிரி நான் காட்டுறேன். இப்போ ப்ரேயர் அறைன்னு உங்கள் வீட்டில் உங்ககிட்ட இருந்தால், இங்கே பாருங்கள், இது ப்ரேயர் அறை. கண்ணாடி பாருங்கள். கண்ணாடி கண்டிப்பாக கடவுளை ஃபேஸிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். பூஜை ரூமில் அல்டருக்குள்ளே கண்டிப்பாக கண்ணாடி இருந்தாகணும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் ஒன்று கூட கிடைக்கும். கடவுளோட அனுகிரகம் மட்டும் இல்லை, நம்மளோட பித்ருக்களோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேயா? அதான் இந்த கண்ணாடியில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு முன்னுக்கு வந்து கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஏன்னா கெட்ட வைப்ரேஷன் பார்த்தா வரக்கூடாது, அதுக்கு வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வீட்டு முன்னுக்கு வந்து நம்மள பகவா மீரை தான் வைப்பாங்க, அந்த ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு. இரண்டாவது, நம்ம வீட்டு முன்னுக்கு மற்றவங்கள அதாவது நம்ம வீட்டு முன்னுக்கு ஆப்போசிட் வீட்டில் வந்து லைக் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நிறையா அந்த மாதிரி வீடுகள் இருந்தால் நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வீட்டு முன்னுக்கு பகவா மீரன்னு வைப்போம். ஓகேயா? பகவா மீரில் பூஜை பண்ணி வைப்போம். ரெண்டாவது வந்து நம்ம பிராமிட்ஸ் வைப்போம், வாஸ்து பிராமிட். அந்த வாஸ்து பிராமிட் பார்த்தீங்கன்னா இங்கே வைப்பாங்கன்னா வீட்டு முன்னுக்கு என்ட்ரன்ஸ் மேலே வைப்பாங்க. மேலே நம்மள சாமி படம்லாம் வச்சுருப்பீங்கன்னா மேலே ஒரு வாஸ்து பிராமிட் வைப்பாங்க. அப்புறம் ஹால் ஒரு வாஸ்து பிராமிட் வைப்பாங்க. அப்புறம் ப்ரேயர் அல்டரில் ஒரு வாஸ்து பிராமிட் வைப்பாங்க. எதுக்குன்னா வீட்டுக்குள்ளே இந்த கெட்டதும் அண்டாமல் இருக்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்மளில் ஒன்று யாரும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்று வாங்கி பார்க்கலே முதல் வாங்கி பாருங்க. இதில் 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 வருஷமாக இந்த ப்ராடக்ட் மலேசியாவில் கிடைக்கும். 19 வெண்டர்ஸ் எடுத்து இந்த ப்ராடக்ட் வித்துக்கிட்டு இருக்காங்க, HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். அது மட்டும் இல்லை, என்கிட்ட வந்து ஒரிஜினல் பியோர் கிறிஸ்டல் கேவ்ஸ் இருக்குது. நான் கிறிஸ்டல்ஸ் வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கி மொபைல் பார்க்குறது, இதெல்லாம் நான் செய்கிற ஃபெங்ஷோய் சம்மந்தப்பட்டது, வாஸ்து சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வாஸ்து, ஃபெங்ஷோய், இந்த கிறிஸ்டலில் கேள்விகள் இருந்தால் மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். 9629122273, 9629122273. நான் சத்யசீலன். வணக்கம். இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கட்டும். தயவு செய்து கண்ணாடியை சவுத்தில் வைக்காதீங்க. உயிர் போகிற ஆபத்து வரும், ஆக்சிடென்ட்ஸ் நிறையா வரும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ முடிஞ்சால் தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய.